வணக்கம். ஆயுஷம் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கடிதம். ரெஜிஸ்டர் போஸ்ட். இது நெறைய பேருக்கு வரப்போகுது. இது ஒண்ணும் புதுசு இல்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க வீட்டுக்கு வரப்போகுது. யாருக்கு அப்டின்னா, இதுதான் கன்டென்ட் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, "ஆஸ் பர் த ரெஃபரன்ஸ் ஃபோர்த் cited above, representation have been received from the candidate to re-evaluate the OMR answer sheet and send the copy of the OMR sheet." 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஒரு நம்முடைய ஆசிரியர் சகோதரர், சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீஎவல்யூவேஷன் ஆஃப் த OMR ஷீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் OMR ஷீட்டோட காப்பி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டிஆர்பி சைட்லேருந்து என்ன வந்திருக்கு அப்டின்னா, OMR ஆன்சர் ஷீட் எவாலுவேட் பண்ணுறது வந்து மேனுவல் கிடையாது. இது கம்ப்யூட்டர் பேஸில் பண்ணுவோம். ஹியூமன் இன்டர்வென்ஷன் எதுவும் இருக்காது. இருந்தாலும் எனியவ் ஆர்டர் டு சப்ஸ்டினேட் நீங்கள் கேட்டிருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, OMR ஆன்சர் ஷீட் அண்டு ஸ்கோர் கார்டு வேர் வெரிஃபைடு ஆஸ் பர் த ரிக்வெஸ்ட். உங்களோட OMR ஷீட்டையும் உங்கள் ஸ்கோர் கார்டையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். வெரிஃபை பண்ணதில் என்ன தெரியுது அப்படின்னா, இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ரிசல்ட் ரிலீஸ்ட் பை த டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்ட் இஸ் கரெக்ட் அப்படின்றாங்க. ஓகே, நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். பட் நான் கொடுத்த ரிசல்ட் தான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் கிளியராக ஒன்று சொல்கிறாங்க. ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2023 25/10/2023 என்னன்னா, நோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் இஷ்யூயிங் ஆஃப் காப்பி ஆஃப் OMR ஷீட் அண்ட் ஆர்டர் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியலி த காப்பி ஆஃப் OMR ஷீட் cannot be issued சொல்லிட்டாங்க. ஃபார் த மெம்பர் ஆஃப் டிஆர்பி டேட் 3/6/24. இந்த 3/6/2024 நிறைய பேருக்கு தெரிய வரப்போகுது. ஏன்னா அந்த நாளில் சைன் போட்டு தமிழ்நாடு முழுக்க நிறைய பேருக்கு லெட்டர் வரப்போகுது. ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைனல் ஆன்சருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு, ஃபைனல் ஆன்சருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணி லெட்டர் போட்டவங்க, மெயில் போட்டவங்க, நேரில் கொடுத்தவங்க எல்லாருக்கும் இதே தான் உங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது, ரிஜெக்டட்னு வரப்போகுது. அதே மாதிரி யாரெல்லாம் OMR ஷீட்டோட ஸ்கேன் காப்பி கேட்டிங்களோ உங்களுக்கும் இது தான் வரப்போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீஎவல்யூட் பண்ண சொன்னாலும் ரீஎவல்யூட் பண்ணதில் இதை தான் சொல்ல போகிறேன். நான் ரீஎவல்யூட் பண்ணேன், ஸ்கோர் கார்டும் உங்களுடைய மார்க்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது தான் வரப்போகுது. 99% இது தான் வரப்போகுது. ஒரே 1% யாருக்காவது மாறி வரும். அப்படி யாருக்காவது இதை விட்டு மாறி வந்துச்சுன்னா அகாடமி நம்பர் நான் கீழே தரேன். அதை தெரியப்படுத்துங்க. அதை நம்ம மற்ற ஆசிரியர்களுக்கும் சொல்லுவோம். ஆனால் யோசிக்கலாம், உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயுஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி காப்பி ஆஃப் த OMR ஷீட்டு கேனாட் பி இஷ்யூடுன்னும் போது மிகப்பெரிய வருத்தம். இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன்.